ஓகே, வெல்கம் டு மை சேனல். டுடே டாபிக் பார்த்தீங்கன்னா பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பைத்தான் வேரியபிள்ஸ்னு என்னென்ன தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் நேம். ஹியர் ஆஃப்டர் தட் வி மூவ் த டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ்னால் ஒரு மெமரி லொக்கேஷன். ஓகேவா? வேரியபிள்ஸ்னால் என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற வேல்யூஸை இப்போ பைத்தானில் நம்ம நிறைய டேட்டாஸ் யூஸ் பண்ணுவோம். டேட்டாஸை தான் வேல்யூஸுங்கிறாங்க. ஓகேவா? டேட்டாஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? லெட்டர்ஸ், நம்பர்ஸ், கேரக்டர், வேர்ட்ஸு, ஸ்ட்ரிங்ஸ்னு இந்தமாரி மோர் தென் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதை எல்லாமே நம்ம வேல்யூஸுங்கிறோம். அந்த வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த ஸ்டோர் பண்ணுற இடம் தான் நம்ம வேரியபிள்ஸுங்கிறோம். அந்த ஸ்டோர் பண்ணுற இடத்துக்கு ஒரு நேம் கொடுக்குறோம் இல்லையா? அதான் வேரியபிள் நேம். தட் இஸ் அ வேரியபிள் நேம். ஓகேவா? பைத்தான் வேரியபிள்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மெமரி லொக்கேஷன் தான். நம்ம கொடுக்குற வேல்யூஸை டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஃபார் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா பைத்தான் வேரியபிள்ஸ் ஆர் மெமரி ஸ்பேஸ் தட் ஹோல்ட் இன்ஃபர்மேஷன் சச்சஸ் என்னென்ன நம்பர் டெக்ஸ்ட். நம்ம என்ன டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ண போகிறோமோ பைத்தான் கோடுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது எப்படி ப்ராசஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டோர் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் யூசர் டிக்ளேர் வேரியபிள்ஸ். நம்ம தான் யூசர்ஸ். எப்படி வேரியபிள்ல வேல்யூஸை டிக்ளேர் பண்றோம்னா யூசர் டிக்ளேர் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 10. ஏங்கிறது வேரியபிள் நேம். நான் சொன்னேன்னா ஏங்கிற வேரியபிள் அந்த வேரியபிளுக்கு ஏன்னு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல்ட்டுங்கிறது டு அசைன் த ஸ்டோர் த வேல்யூஸ். ஈக்குவல் டு சைன் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா நம்ம கொடுக்குற வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்காக. the equal to sign. This value is a value. ஓகேவா? இது என்ன வேல்யூ? இங்கே எப்படி நம்ம கொடுக்குறோம்? வேல்யூ மீன்ஸ் செட் ஆஃப் லெட்டர்ஸாக இருக்கலாம், கேரக்டர்ஸாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்ஸாக இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸாக இருக்கலாம். என்ன நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையோ, கோடுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேல்யூஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த வேரியபிளுக்கு நம்ம 10ங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். இந்த வேரியபிள் நேமில் 10ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். வாட் ஹேப்பன்ஸ் இன் பைத்தான் மெமரி? ஆப்ஜெக்ட் இன்டீஜர் கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த 10ங்கிறது இன்டீஜர். ஓகேவா? திஸ் இஸ் அ டேட்டா டைப். இந்த இன்டீஜர் நியூமரிக்கல் நம்பர்ஸ்க்கு இன்டீஜர் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்புறம் நேம் வேரியபிள் ஏங்கிறது பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம். நம்ம கொடுக்குற இந்த மெமரி லொகேஷனுக்கு நேம் என்ன? வேரியபிள் நேம் இஸ் கிவன். நம்ம தான் கொடுப்போம் யூசர் டிஃபைன். தென் 10ங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்றாங்க. இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைத்தானோட டேட்டா டைப்ஸ். நம்ம கொடுக்குறோம் இல்லையா வேல்யூஸ், அந்த செட் ஆஃப் வேல்யூஸ் வேரியபிளுக்கு நம்ம ஸ்டோர் பண்ண கொடுக்குற வேல்யூஸ் வந்து இந்த டைப்ஸில் பிரிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நேமும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பைத்தான் டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ஸாக நம்ம கொடுக்குறப்போ நம்பர் டேட்டா ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் நியூமரிக்கல் வேல்யூஸ். ஓகேவா? நம்பர் டேட்டாஸ் டு யூஸ் ஸ்டோர் நியூமரிக்கல் வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி மெமரி லொக்கேஷனை அலோகேஷன் பண்ணிக்கும் லார்ஜ் நம்பராக இருந்தால். இப்போ இதில் வந்து இன்டீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹோல் நம்பர்ஸாக இருக்கும் வித் நோ ஃப்ராக்ஷனல் பார்ட் அண்ட் டெசிமல் பாயிண்ட். நம்ம இன்டீஜர் டேட்டா டைப் எடுத்துக்கிட்டோம்னா ஹோல் நம்பராக தான் இருக்கும், நோ ஃப்ராக்ஷனல் பார்ட் அண்ட் டெசிமல் பாயிண்ட். அண்ட் தென் ஃப்ளோட் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வித் ஃப்ராக்ஷன் ஆர் டெசிமல் பாயிண்ட்டாக இருக்கும். இதுதான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப். ஓகேவா? ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப் என்னென்னா நம்ம இப்போ பாயிண்ட்ல யூஸ் பண்ணுறோம், டெசிமலில் யூஸ் பண்ணுறோம், ஃப்ராக்ஷன் பாயிண்ட்ல ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து நம்ம ஃப்ளோட் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் ஹோல் நம்பர் மட்டும் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு இன்டீஜர் டேட்டா டைப். நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பற்றி தெரியும், ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப நம்ம காம்ப்ளெக்ஸ் வந்து டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கணும். தென் பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன் கம்பேரிசன் பண்ணுறப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து பூலுங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கணும். சீக்வன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா இப்போ நம்பர்ஸ் பார்த்தோம், கம்பேரிசனுக்கு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த கேரக்டர்ஸ்க்கு நம்ம சீக்வன்ஸ் வந்து டேட்டா டைப் சீக்வன்ஸ் டைப் வந்து பார்ப்போம். சீக்வன்ஸ் வந்து ஒரு ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். அது இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ல தான் இருக்கும். இது வந்து மியூட்டபிள் அண்ட் நான் இம்மியூட்டபிள் டேட்டா டைப்ஸாக இருக்கும். ஸ்ட்ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். காம்பினேஷன்ஸ் ஆஃப் திஸ் டைப். இந்த டைப்ஸ் எல்லாமே சேர்ந்தும் இருக்கும். ஓகேவா? இது ஸ்ட்ரிங்ஸ் எப்போதுமே நம்மளுக்கு என்ன சொல்லுவோம்? சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் ஆர் எம்டி ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்தா எம்டி, வெறும் ஸ்ட்ரிங்ஸ் வெறும் கோட்ஸ் மட்டும் கொடுத்தனா அது எம்டி ஸ்ட்ரிங்ஸாக டிஃபைன்ட் ஆகிடும். ஓகேவா? ஸ்ட்ரிங்ஸோட
சீக்வன்ஸோட டேட்டா டைப் என்னன்னா ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிள் நேம் கொடுத்து லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுப்போம் இல்லையா, ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுப்போம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் மை லிஸ்ட்ல ஒரு கடை இருக்குன்னா இந்த லிஸ்ட்ல ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3 அந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை ஒரே ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கறது. டியூப்பிள் மீன்ஸ் என்னன்னா மல்டிபிள் வேரியபிள்ஸ் மல்டிபிள் வேல்யூஸை ஒரே லைன்ல என்டர் பண்ணலாம். இப்போ நம்ம லிஸ்ட்ல கூட பார்த்தா ஒரு வேரியபிள் நேம்க்கு மல்டிபிள் லிஸ்ட் ஐட்டம்ஸ் கொடுக்கலாம். ஆனால் நிறைய வேரியபிள் நேம்ஸ் கொடுத்து அதுக்கு ஈக்குவலாக வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணணும், அது டியூப்பிள். நெக்ஸ்ட் மேப்பிங்ல டிக்ஷனரி. டிக்ஷனரி மீன் ஹோல் கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் டேட்டாஸ் வேல்யூஸ். செட்ஸ்னா செட் பிராக்கெட் குள்ள போடுற வேல்யூஸ், செட் பிராக்கெட் குள்ள யூஸ் பண்ணுவோம்ல மேக்ஸ்ல, அதுக்கு. தென் ஃப்ரோசன் செட் சேம் ஆல்சோ திங். இந்த மாதிரி யூஸ் பண்றது தான் டேட்டா டைப். இந்த டேட்டா டைப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் சின்டெக்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதுல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணி சின்டெக்ஸுங்க. ஒரு வேரியபிள் நேமுக்கு வேல்யூஸாக அசைன் பண்ணுறோம். அது ஃபங்க்ஷன் வச்சு டைப் ஃபங்க்ஷன் அது என்ன டைப்னு டிஃபைன் செக் பண்ணி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் வந்து வேரியபிள் நேம். நான் என்ன சொன்னேன், வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம் இல்லையா, அதான் வேரியபிள் நேம். இது வந்து யூசர் டிஃபைன்டு தான். இனிஷியல் வேல்யூ நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலும் அதுவும் வந்து நம்ம கொடுக்கறது தான். நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறதுக்கு தான். நம்ம ப்ரோக்ராமுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸ் கொடுக்கணும். ஓகேவாங்க? தென் டைப் ஆஃப் வேரியபிள், நம்ம இங்கே என்ன வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோமோ அதை தான் இங்கே கொடுக்கணும். இதுதான் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும் அது என்ன டேட்டா டைப்னு. இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து இங்கே வேல்யூஸ் கொடுத்து நான் டைப் ஆஃப்குள்ள அந்த வேரியபிள் என்னன்னு கேட்டேன்னா, இந்த வேரியபிள் நேம் வச்சு கால் பண்ணேன்னா அது என்னன்னு நமக்கு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். அது என்னன்னு பார்க்குமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சி ஈக்குவல் டு சின்னு ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அது என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப்னு நான் கேட்டிருக்கேன். அதுக்கு என்ன அவுட்புட் கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர். ஆ, இது என்ன டேட்டா டைப்? இன்டீஜர் டேட்டா டைப்னு அவுட்புட் கொடுக்குது. ஏன்னா இது ஒரு ஹோல் நம்பர். இது மாதிரி நம்ம டேட்டா டைப்பை ஃபைண்ட் பண்ணுறதுக்கும் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் அசைன் பண்ணுறதுக்கும் கொடுக்கலாம், வேல்யூஸ் அசைன் பண்ணுறதுக்கும். நெக்ஸ்ட் நான் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கொடுக்கிட்டா. ஓகே, சி ஈக்குவல் டு 0.99. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சி, ஷிஃப்ட் என்டர். இது என்ன டேட்டா டைப்னு ஃப்ளோட்னு ஃபைண்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம்னு கொடுத்து மை நேம் இஸ் அன்னோன்னு கொடுத்துருக்கேன். அது என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப்னு நான் கேட்டிருக்கேன். அந்த நேமை வச்சு நான் கால் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்சர் என்ன, எனக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்திருக்கா. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் ஃபார் மை லிஸ்ட். லிஸ்ட்டுங்கிற சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ், சீக்வன்ஸ் டேட்டா டைப்ல லிஸ்ட் ஒரு டைப் இருக்குல்லங்க, அதுக்கு மை லிஸ்ட்ல இப்படி தான் வந்து நம்ம வந்து வேல்யூஸை டிக்ளேர் பண்ணோம். ஓகேவா? இப்படி தான் நம்ம ஸ்ட்ரிங்காக இருந்தால், நம்பர்ஸாக இருந்தால் ஜஸ்ட் நம்பர்ஸ் என்ட்ரு பண்ணி கோட்ஸ்குள்ளே கொடுத்தா போதும். அப்படி ஸ்ட்ரிங்காக இருந்தால் நம்மளுக்கு டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஓகேவாங்க? இதுதான் ஒரு வேல்யூஸாக வேரியபிள்ஸில் அசைன் பண்ணும். ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வேரியபிள்ஸ்னால் ஒரு மெமரி ஸ்டோரேஜ் லொக்கேஷன். நம்ம கொடுக்குற வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் அந்த வேரியபிள்ஸ்க்கு நேம் தான் வேரியபிள் நேம், கொடுக்குற நேம் தான் வேரியபிள் நேம். டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் மூலயமா அந்த டேட்டாஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஜஸ்ட்டு சிம்பிளாக உள்ளது பேசிக்ஸ் தான் இது. இது தெரிஞ்சுக்கிட்டா நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர்தராக ப்ரோக்ராம் பண்ணுறப்போ ஈஸியாக வேரியபிள்ஸ்னால் என்ன, டேட்டா டைப்னா என்ன, நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டேட்டா டைப்பும் உங்கள் வீட்டில் வந்து அனகொண்டா சாஃப்ட்வேரில் டவுன்லோட் பண்ணி ஜூபிட்டர் நோட் புக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிங்க. ஃபர்தராக அடுத்தடுத்த டாபிக் நான் சென்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஃபார் ஆல்.